இரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த லவங்க பட்டைக்கு இருக்கு. ஆராய்ச்சி தரவுகள்லையும் நிரூபிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம். ஸோ நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இரத்த நாளங்கள்ல அந்த உள்ளிருக்கக்கூடிய லேயர்ல ஆக்ட் பண்ணி இந்த ஆஞ்சியோடென்சின் 2 தடுக்கிறதன் மூலம் என்ன அப்படின்னா இரத்த நாளங்களை விரிவடைய வைக்கும். சிறுநீரக ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் குடிநீரை எடுத்துக்கணும். நல்லா ஒரு 500 கிராம் வெண்தாமரை இதழ், அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சீரகம் எடுத்துக்கணும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு எடுத்துக்கணும். தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அவர்களுக்கு இந்த சர்பகந்தா நல்ல ஒரு பலன் தரும். மூலிகை சார்ந்து வரக்கூடிய மருந்துகள்ல சேர்க்கக்கூடியது சர்பகந்தா. சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, டிஸ்க் பல்ஜ் இருக்கும். ஸோ அப்போ வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா அந்த இரத்த நாளங்களுக்குரிய தசைகள் தளர்வடைய ஆரம்பிக்கும். டிசிஹெச் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவு எதோட தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா பிபிக்கு கண்டிப்பாக மெடிசன் சாப்பிடணுமா அப்படின்னு. ஸோ பிபினா என்ன, எதனால் ஏறுது, எதனால் இறங்குது, அதையே நார்மல் பண்ணிக்க நம்ம உடம்பு என்னென்ன மெனக்கெடுது அப்படின்லாம் பார்த்துருந்தோம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த பதிவை பார்த்தா தான் ஏன் இந்த மருந்தை சொல்கிறோம், ஏன் இந்த உணவை சொல்கிறோம், எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் நம்ம சில மூலிகைகள் பார்த்துக்க போகிறோம். இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ரெமடிஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள், சித்த மருந்துகள் ஆனாலும் சரி, இல்லை நவீன மருந்துகள் ஆனாலும் சரி, அதனுடன் பேரலாக இதையும் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ அதில் முதல் எடுக்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னா லவங்க பட்டைன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. யூஸ்வலாக பிரியாணிக்கெலாம் அரைச்சு கரம் மசாலாக்கெலாம் போடக்கூடிய பட்டை. ஸோ அந்த பட்டை தான் முதல் இது. ஏன் பட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பட்டைக்கு என்ன தன்மை இருக்குன்னா வாசோடைலட்டேஷன், அதாவது இரத்த நாளங்களை செய்யக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த லவங்க பட்டைக்கு இருக்கு. ஏன் இரத்த நாளங்கள் விரிவடையணும் அப்படிங்கறத நீங்க முதல் பதிவுல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளக்கமா புரியும். ஸோ இப்போ இந்த பட்டையை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, யூஸ்வலா இதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்றது நார்மலா இருக்கக்கூடிய பட்டையை விட சுருள் பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சிலோன் பட்டையை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பட்டையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நம்ம கட்டை விரல் அளவுக்கு எடுத்து இரவு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணீர்ல சுத்தமான நீர்ல ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில என்ன பண்ணணும்னா லைட்டா அதை உடைச்சு விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு 2 டம்ளர் என்னவாகணும் அப்படின்னா ஒரு டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளரா ஆகணும். ஸோ அதை வடிகட்டி காலையும் மாலையும் இது மாதிரி செஞ்சுக்கணும். காலையில் குடிக்கணும் அப்படின்னா இரவில் ஊற வைக்கணும், மாலை நேரங்களில் குடிக்கணும் அப்படின்னா காலை நேரங்களில் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணி 2 டம்ளரை 1 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு வற்ற வைக்கணும். வற்ற வச்சுட்டு எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் அதே மாதிரி மாலை நேரத்தில் யூஸ்வலாக டீ மாதிரி எடுத்துக்கணும். இதில் சர்க்கரை இல்லை நாட்டு வெல்லம் சேர்க்கலாமான்னா யூஸ்வலாக இதுவே இனிப்பு சுவை தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். எதற்காக இது எடுக்கிறோம் அப்படின்னா இது வாசோடைலட்டேஷனாக வேலை செய்யுது. ஸோ அந்த மாதிரி 2 வேலையும் எடுத்துக்கிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை குறைக்கும். அடுத்து 2வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்ல பலன் தரக்கூடிய விஷயம், அதே மாதிரி ஆராய்ச்சி தரவுகள்லையும் நிரூபிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம். ஸோ இந்த சீரகத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு 2 கிராம் இல்லைன்னா 2.5 கிராம் சீரகம் எடுத்துட்டு லைட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்சியில் பல்ஸில் வச்சு பவுடர் பண்ணிக்கணும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இதுலேயும் கொஞ்சம் விதமான வாலடைல் எசென்ஷியல் ஆயில் இருக்கு. நம்ம மொத்தமாக வறுத்து அரைச்சு வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் இந்த சத்துக்கள் போயிடும். ஸோ அதனால அப்பப்போ தான் நம்ம செஞ்சுக்கணும். செமியா பவுடர் பண்ணி வச்சுட்டு கோசா பண்ணி வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சீரகத்தூளோட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கணும். ஓமம் சேர்த்துட்டு சேம் டிகாஷன் ப்ரிப்பரேஷனுக்குரிய விதி தான். 1
2 டம்ளரை 1 டம்ளரா கொதிக்க வைக்கிறோம், இல்ல 3 டம்ளரை 1 டம்ளரா கொதிக்க வைக்கிறோம். ஸோ கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை எம்டி ஸ்டமக்ல காலையும் மாலையும் 1 hour பிஃபோர் எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். இல்ல உணவுக்கு பின்னாடி அப்படின்னா சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுக்கணும். இதனுடைய பர்பஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடை வந்து கொடுக்குது. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்த நாளங்களில் அந்த உள்ளிருக்கக்கூடிய லேயரில் ஆக்ட் பண்ணி ரத்த நாளங்களை வந்து விரிவடைய வைக்கும். அதனால தான் நம்ம இந்த சீரகத்தை வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து 3வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். ஸோ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கருஞ்சீரகம் நல்லா 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இந்த 1 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை என்ன பண்ணணும்னா லைட்டாக வறுத்துட்டு அதனுடன் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கணும், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிட்டு அதே போல நம்ம குடிநீருக்குரிய விதி தான். நல்லா ஒரு 2 டம்ளர் வச்சு பாயில் பண்ணி 1 டம்ளர் ஆன உடனே அதை வடிகட்டி எடுக்கணும். இது காலையும் மாலையும் நம்ம எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். இல்ல உணவுக்கு பின்னாடி அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து எடுக்கணும். இது எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, இது ஆஞ்சியோடென்சின் 2 அப்படிங்கக்கூடிய இன்ஹிபிட் பண்ணும். ஸோ நம்ம முன்னாடி இருக்க பதிவிலே பார்த்துருக்கோம். இந்த ஆஞ்சியோடென்சின் 2 அப்படிங்கிறது இரத்த நாளங்களை சுருங்க வைக்கக்கூடியது. இந்த ஆஞ்சியோடென்சின் 2 தடுக்கிறதன் மூலம் என்ன அப்படின்னா இரத்த நாளங்களை வந்து விரிவடைய வைக்கும். ஸோ அதன் மூலம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். அதே மாதிரி இது கொஞ்சம் சிறுநீரையும் பெருக்கி தள்ளக்கூடிய தன்மை உடையது. ஸோ ஆஞ்சியோடென்சின் 2 அப்படிங்கிறப்ப நம்ம அதில் இது பண்ணியிருப்போம். அதில் கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் இது எல்லாமே சேர்ந்து வேலை செய்யக்கூடியது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய சிறுநீரக ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் குடிநீரை வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை, எனக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த கருஞ்சீரக குடிநீரை வந்து எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா வெண்தாமரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வெண்தாமரை அப்படிங்கிறப்ப வெள்ளை நிற தாமரை இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய இதழ் தான். சோ இதோட சுவை அப்படின்னு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தட்பம், சோ குளிர்ச்சி தன்மை. இது எந்த இடத்துல ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீரை பெருக்கி தள்ளக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. சோ அதனாலதான் நார்மலா வந்து மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்தாமரை இதழ் சூரணம் அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. இல்ல வீட்லயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு 500 கிராம் வெண்தாமரை இதழ் எடுத்துக்கணும், ட்ரையானதை வந்து எடுத்துக்கணும். அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சீரகம் வந்து எடுத்துக்கணும். சுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஓவரால் இதுக்கே வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை எல்லாம் நல்லா என்ன பண்ணிடணும் அப்படின்னா பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிட்டு சாப்பிட்டு முடித்தவுடன் இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, இந்த கலந்து வைத்த அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா 2 டீஸ்பூன் வந்து எடுக்கணும். காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவுக்கு பிறகு எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது சிறுநீரை பெருக்கி தள்ளி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிபியை வந்து கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர வைக்கும். ஸோ இதுவும் என்ன அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல, ஏன்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, யூரின்ல மைக்ரோ ஆல்புமின்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிறது. இல்ல டாக்டர் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, என்னோட இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நார்மலா இருக்கு, பிபி மற்றும் குறைக்கணும் அப்படிங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த வெரிகோஸ் வெயின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கால்களில் வீக்கம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு இந்த வெண்தாமரை இதழ் சூர்ணம் வந்து நல்ல பலன் தரும். கடைசியா முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பகந்தா. ஸோ சர்ப்பகந்தா அப்படிங்கிறது வந்து பெரிதளவில் மருத்துவர்களிடமும் சரி, இல்லை வந்து நிறைய ஹைப்பர் டென்ஷனுக்கு மூலிகை சார்ந்து வரக்கூடிய மருந்துகளில் சேர்க்கக்கூடியது வந்து சர்ப்பகந்தா. ஸோ இந்த சர்ப்பகந்தா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸன்ட், நமக்கு வந்து நம்மளை வந்து ஆஸ்வாசப்படுத்தி, நம்ம முன்னாடி பதிவுல சொன்ன மாதிரி தான் அட்ரினலின் அப்படிங்கக்கூடிய ஒரு செக்ரீஷன் இருக்கு, அந்த செக்ரீஷனையும் குறைத்து பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணணும். அது அட்ரினலின் வந்து நம்ம டென்ஷன் ஆகக்கூடிய நேரங்களில் போன்றே வரும். நிறைய பேர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் டென்ஷன் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், இல்ல பிசினஸ் ரீதியாவோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து இந்த சர்ப்பகந்தா வந்து நல்ல ஒரு பலன் தரும். ஸோ சர்ப்பகந்தா மட்டும் என்ன அப்படின்னா நீங்க உங்க மருத்துவர்கள்
குடும்ப மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டு இந்த சர்பகந்தாவை நாங்கள் எந்த அளவு டோஸில் எடுக்கணும். ஏன்னா மற்ற நம்ம பட்டை எடுத்த மாதிரி, சீரகம் எடுத்த மாதிரி, இல்லை பெரிதளவுக்கு பிரச்சனை கொடுக்காத இந்த கருஞ்சீரகம், வெண்தாமரை எடுத்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடியாது. மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் நம்ம வேற எதுக்காவது மெடிசின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கணும். குறிப்பாக பெண்களாக இருந்தால் குழந்தை பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இந்த சர்பகந்தா எடுக்கலாம். பட் மற்றதையும் காட்டிலும் இந்த சர்பகந்தா சேர்ந்த மருந்துகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். அவங்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாவற்றையும் குறைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு. இந்த இதை நம்ம நார்மலாக பிபின்னு சொல்கிறோம். அது வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. கழுத்தில் கம்ப்ரெஷன் இருக்கும், டிஸ்க் பல்ஜ் இருக்கும். ஸோ அப்போ வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது இந்த தசைகளும் இறுக்கி பிடிக்கும். இறுக்கி பிடிக்கிறப்ப மேல மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் அவ்வளவா ப்ராப்பரா இருக்காது. ஸோ ஒரு வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கப்ப நம்ம ஹார்ட் இன்னும் அதிகமா பம்ப் பண்ண வேண்டி இருக்கும், ப்ரெஷர் போட வேண்டியதா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலா பிபிக்கே மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்களுக்கு அந்த கழுத்து வலி, முதுகு தண்டுவடை பிரச்சனை இருக்கும். அதை கவனிக்காம பிபிக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா பிபி அப்பப்போ குறையும், ஏறும். இங்க அவங்களுக்கு நிரந்தர ஒரு விஷயம் தீர்வு வேணும் அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்பைனல் கம்ப்ரெஷன், டிஸ்க் பல்ஜ், அந்த கழுத்து வலியை நம்ம வர்ம சிகிச்சையிலையோ இல்லை மருந்துகள்லையோ நரம்புகளை தூண்டுவித்தோ நம்ம சரி பண்ணும் பொழுது நம்ம பிபிக்கு மெடிசன்ஸ் சாப்பிடாமலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிபி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பிபிக்குரிய மெடிசன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதே மாதிரி தான் சிறுநீரக செயலிழப்பு. நம்ம முன்னாடி இருக்க பதிவுலையும் சொல்லியிருக்கோம், சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமா இருக்கும். பட் அங்க நம்மளுடைய மேஜர் மோட்டோ என்னவா இருக்கணும், ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா கிட்னி நீட்டாக ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள், உணவுகள் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் போட்டு எஸ்டிமேட்டர் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு இருக்கு, அந்த கிட்னி வடிகட்டும் திறனை அதிகரிக்க செய்யும். அப்புறம் போக போக பார்த்தோம் அப்படின்னா அது குறைய ஆரம்பிக்கும். அங்கேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிளட் ப்ரெஷருக்குரிய மெடிசன்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா அந்த இரத்த நாளங்கள், அந்த இரத்த நாளங்களுக்குரிய தசைகள் தளர்வடைய ஆரம்பிக்கும். தளர்வடைய ஆரம்பிக்கிறப்பதான் ரத்த ஓட்டம் அவ்வளவா சீராய் இருக்காது. ஸோ அங்க எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, பிளட் ப்ரெஷருக்குரிய மெடிசன்ஸ் அப்படின்னு நம்ம உணவு முறையும் அங்க இல்லாம என்ன அப்படின்னா இந்த தசைகளை வலுப்படுத்துற மாதிரி உணவு முறைகள், மெக்னீசியம் சார்ந்த உணவு முறைகள், தசைகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துட்டு அங்க அந்த எலக்ட்ரோலைட் சீரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உணவுகள் எடுத்துக்கணும். ஸோ அதனால என்ன அப்படின்னா பிபிக்கு மருந்து எடுக்கணுமா, மருந்து எடுத்தா நமக்கு கம்ப்ளீட் தீர்வா, இல்லை எடுக்காம நம்ம தப்பிச்சிடலாமா அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த பிபி எதனால நமக்கு அதிகமாக இருக்கு, ஹார்ட்டா, கிட்னியா, எங்கேயோ ரத்த ஓட்டம் இல்லையா, எலக்ட்ரோலைட் சரி இல்லையா, டென்ஷனா, ஒரிசா, முதுகு தண்டுவட பிரச்சனையான்னு பார்த்து அதற்கேற்ற போல் நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா இந்த பிபியும் நமக்கு நார்மலாகும், அதற்குரிய ஆணிவேரான நோயும் நமக்கு சரியாகும். நன்றி.